சார் வெற்றியை இல்ல நீங்க ஜெயிக்கிறான்ற இல்ல அவர் திரு அந்த விழால பேசும்போது அவர் ஆசிரியரும் அததான் பேசுறாரு திரு குருமூர்த்தி அவர்கள். நீங்க வெற்றியை உத்தரவாதப்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க நாங்க ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு அவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை. அப்போ நீங்க ஜெயிப்போன்ற மனநிலையிலேயே இருந்தாலும் கூட, அது உண்மையாகவே இருந்தாலும் கூட, அதை உத்தரவாதப்படுத்துவதற்கு இன்னும் 2 பேரை சேர்த்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ திமுக கடந்த தேர்தலில் நல்ல மெஜாரிட்டியில தான் ஜெயிச்சாங்க. ஆனாலும் யாரையும் விட்டு வைக்கல கூட்டணியில. இல்ல அவங்க பிரசாந்த் கிஷோரை ஹையர் பண்ணாம இல்ல. சோ அவங்க எல்லா அஸ்திரங்களையும் கையில் எடுத்தாங்கல்ல. அதை ஏன் அந்த தயக்கம் ஏன் இருந்ததுங்கிற கேள்வி இருக்குல்ல. வரலாற்று வாய்ப்பை தவற விட்டு விட்டாருன்னு பேசுறாரு. அதாம்மா, துக்ளக் ஆசிரியர் இன்னொரு விஷயத்த சொல்லாம விட்டுட்டார். அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கேட்கிறேம்மா. இப்போ ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி ஆந்திர சட்டசபைக்கு நடந்த தேர்தலில் ஒரு வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஜேபி உத்தரவாதமா அங்க ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு இருந்தாங்க. அப்ப சஞ்சய் பண்டியை திடீர்னு மாத்திட்டு வேற ஒரு தலைவரை போட்டாங்க. அப்ப அதிமுக போய் நீங்க ஏங்க சஞ்சய் பண்டியை மாத்துனீங்க, நீங்க அவரையே விட்டுறீங்கன்னா ஜெயிச்சிருக்குன்னு இன்னொரு கட்சியில தலையிட்டு அதிமுக தலைமை அந்த மாதிரி சொல்ல முடியுமா? இது ஒண்ணுமா? சரி, கட்சிக்குள்ள மாத்துறது வேற. இப்ப கூட தான் நீங்க அண்ணாமலை மாத்தணும்னு சொல்றீங்க, அது வேற விஷயம். கரெக்ட். ஆனா கூட்டணிக்குள்ள இவங்களை நாமளும் இந்த கூட்டணியில இருக்கோம், இவங்களை சேர்த்துக்கலாமேன்னு சொல்றதுல அதுல ஒரு ஜனநாயகம் இல்லையா? நீங்க அதை வலியுறுத்தும், நீங்க அதை சொல்லலாமா ஒழிய, தமிழகத்தில் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குற அதிமுக தான் யாரை கூட வைப்பது, யாரை தூக்கி எறிவது, யாரோட வேண்டாம் நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா இல்ல நீங்க அந்த முடிவை எடுத்து நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா நீங்க ரைட்டா இருப்பீங்க சார். அமித்ஷா தப்பா இருப்பாரு. ஆனா இன்னைக்கு அமித்ஷா சொன்னது சரின்னு தேர்தல் முடிவுகள் காமிச்சிருச்சுல. ஜெயிக்கிறது தோக்கிறது அதிமுகவும் திரு எடப்பாடி பழனிசாமியும் அவருக்கு பின்னாடி இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்களும் கவலைப்படுவாங்க. ஒரு பத்திரிகையாளர் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி வர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் திரு குருமூர்த்தி அவர்களுடைய கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ஒரு விஷயம் இதை மட்டும் என்ன பேச அனுமதிங்க. இவ்வளவு சொன்ன மரியாதைக்குரிய குருமூர்த்தி அவர்கள் 2024 யாரால் இந்த கூட்டணி கெட்டது, இந்த கூட்டணி தொடர்ந்திருந்தா குறைந்தபட்சம் ஒரு 20 தொகுதிகளில் பாஜக அதிமுக கூட்டணி தொடர்ந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம்னு உங்க தந்தி டிவியில் நீங்களே எலெக்ஷனுக்கு அப்புறம் கருத்து கணிப்பு போட்டிருந்தீங்களா? வலுக்கட்டாயமாக பேரறிஞர் அண்ணாவை அசிங்கப்படுத்தி பேசினது, அம்மாவை தேவையில்லாம வம்பிழுத்து பேசினது, அம்மா மாதிரி என்னுடைய மனைவியும் வலிமையானவள் யாரோடையும் ஒப்பிடத்த முடியாத அந்த தலைவியை பத்தி எல்லாம் பேசி இந்த கூட்டணி முறியணும்னு தன்னுடைய பொலிட்டிக்கல் பர்சனல் அஜெண்டாவுக்காக இந்த கூட்டணியை உடைத்தது திரு அண்ணாமலை. அண்ணாமலை இங்க இருக்க வரை இந்த கூட்டணி ஏற்படுறதுக்கு சாத்தியம் இல்லைங்கிற ஒரு வார்த்தையை அவர் சேர்த்து பேசியிருந்தாருன்னா அவர் சொன்ன கருத்து முழுமை பெற்றிருக்கும். நான் எப்படிமா நான் கேட்கிறேன், ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு மாநில தலைவர் எப்படி ஏமா நடந்த விஷயம் என்ன, அரண்மனை ரகசியம் அங்காடி பரிசயம்பாங்க, எத்தனை விதமான இது பொது வெளியில இதுவரைக்கும் பாஜகவோட மூத்த தலைவர்களை யாராவது திரு எடப்பாடி பழனிசாமியோ இல்ல ஜெயக்குமாரோ விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்களா? ஆனா இந்த கட்சியுடைய மரியாதைக்குரிய பேரறிஞர் அவர்களை பத்தியும் அம்மாவை பத்தியும், அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்க தயவு செஞ்சு, போன தடவை இந்த கூட்டணியை உடைக்கணும், அதிமுகவோட கூட்டணி தொடரக்கூடாது, ஏன்னா 2 கூட்டணியும் சேர்ந்து இருந்தால் ஒரு வெற்றி கிடைக்கும், அது மூலமா திரு எடப்பாடி பழனிசாமி பலம் பெற்றுவார், அவரை நாம தனிமைப்படுத்தணும் திட்டமிட்டு அதற்காக தன்னுடைய பர்சனல் பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக பண்ணினவர் திரு அண்ணாமலை அப்படிங்கிற தவறை இன்னைக்கு பாஜக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நாளைக்கு தான் கமலாலயத்தில் போகி பண்டிகைன்னு கேள்விப்பட்டோமா. பழையன கழிதலும் புதியன புகிதலும், நாளையோட அண்ணாமலையோட பதவி முடியுது. ஒருவேளை நான் நிச்சயமா அண்ணாமலை நாளை மாற்றப்படும் இல்ல அப்ப கூட்டணி வச்சிருவீங்க. நான் ஒரு அதிமுக நான் சொல்றது கேட்டுக்குமா, அதாவது அதிமுக கூட்டணியை உடைத்து கொண்டதுக்கு பல காரணங்கள்ல முதன்மையான காரணம் பக்குவமற்ற தலைமை பண்பற்ற நியமிக்கப்பட்ட அண்ணாமலை ஒரு காரணம். அந்த மழை மாற்றப்பட்டால் மழை இருக்கின்ற வரை இலை தாமரை பக்கம் தலை வச்சு கூட படுக்காது, மாற்றப்பட்டால் ஒருவேளை அதை பத்தி அதிமுக சிந்திக்க கூடும். ஓகே, கேட்போம். திரு கண்ணன், இந்த கூட்டணி ஒழுங்கா தானே இருந்துச்சு, உடைச்சதே பிஜேபி தானே அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாரு. அண்ணாமலை தானே காரணமா இருந்தாருன்னு. நீங்க இபிஎஸ் காரணம்னு இன்னைக்கு சொல்றீங்க, நியாயமானு கேட்கிறேன். தரணியெங்கும் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கும் சக விருந்தினருக்கும் வணக்கம். கூட்டணி மட்டுமா பழனிசாமியை சிதைத்தார்? கட்சியை சிதைத்தார், கட்சிக்குள்ள இருக்கிறவங்களை சிதைத்தார், நம்பியவர்களை சிதைத்தார், ஒட்டுமொத்த கட்சியுமே ஒண்ணுக்கும் இல்லாம ஆக்கிட்டு இன்னைக்கு கூட்டணி விட்டு போனதுக்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னா, அண்ணாமலை அனுபவத்துக்கும் பழனிசாமி அனுபவத்துக்கும் மலைக்கும் மடுவுக்குமான விஷயம்.
அண்ணாமலைய சமாளிக்க முடியல, அண்ணாமலையுடைய அரசியலை சமாளிக்க முடியலன்னா அப்ப அண்ணாமலைட்ட பழனிசாமி தோத்துட்டாரா அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களா? எப்படி தோத்துட்டாருன்றீங்க? கட்சியில இருந்து எடுக்கலையே. அப்படித்தானே அவங்க சொல்றாங்க. அண்ணாமலை தான் வந்து கூட்டணியை உடைச்சாரு, கூட்டணிக்கு உடைக்க காரணமா இருந்தா. அப்ப பழனிசாமி உடைக்கலையா? பழனிசாமி அனுமதியோட பிடிக்கிற புலவர ஒரு நிமிஷம், புலவர ஒரே ஒரு நிமிஷம் உங்க அனுமதியோட. அம்மா, இது பாஜகவோட வாஜ்பாய் காலத்துல கூட்டணியில இருந்தப்ப, கூட்டணியில சீட்டு கொடுத்தப்ப அம்மா கண்டிஷனோட சீட்டு கொடுத்தாங்க, திருநாவுக்கரசருக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்றத அன்றைய பாஜக ஏற்றுக்கொண்டது. அப்ப என்ன அம்மாவோட திருநாவுக்கரசர் வந்து பெரிய தலைவர், அம்மா வந்து திருநாவுக்கரசர் தோத்து போயிட்டாங்கன்னு அர்த்தமா? இது அதாவது முழங்காலுக்கும் முற்றத்தொலைக்கும் முடிச்சு போடுறது, சம்பந்தம் இல்லாம பேசுறது, முரண்பாடுகளின் ஒத்த உருவமாகத்தை பழனிசாமி கூட இருக்கிறவங்களும் சிந்திக்கிறது, செயல்படுறது. அதிமுகவை வலுவா வச்சிருந்தா பாஜக அல்ல, பாரில் உள்ள அனைத்து கட்சிகளையும் அதிமுகவோட கூட்டணிக்கு தன்னால வருவாங்க. இப்ப பழனிசாமி கூவி அழைக்கிறாரு, யாராவது வாங்க, தயவு செய்து வாங்க, நான் கெஞ்சுறேன் வாங்க, உங்களுக்கு சீட்டு தர வாங்கன்னு கூப்பிடுறாரு. நம்ம அண்ணன் திண்டுக்கல் சீனிவாச பட்டுவர்த்தனமா போட்டு உடைக்காரு. என்னங்க 20 சீட்டு 50 சீட்டுன்னு கேட்டுக்கிட்டு 100 கோடி 200 கோடின்னு கேட்கிறாங்க, ஒரே தலைவலியா இருக்குங்கன்னு சொல்லி பொது மேடையில ஒளறி கொட்டுறாங்க. இப்படி ஆளுகளை வச்சுக்கிட்டு எப்படி கூட்டணி அமைக்கிறது? அதைத்தான் சகோதரர் குருமூர்த்தி சொல்லியிருக்கிறாரு. தெல்ல தெளிவா அதிமுகவின் தலைமை ஏற்று நடத்துவதற்கு, ஒரு கட்சியினுடைய தலைவரா இருந்து செயல்படுவதற்கு பழனிசாமிக்கு தகுதி பற்றாக்குறை இருக்கிறது, அவர் தன்னை தலைவராக உணரவே இல்லை அப்படின்னு குருமூர்த்தி சொல்றாரு. ஆனா எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அவர் சிஎம்ஆ இருக்கும் போதே ஒன்றிய கவுன்சிலர் போலதான் செயல்பட்டார். அது ஒரு ஒன்றிய கவுன்சிலர் என்ன மனநிலையில இருப்பாரோ அப்படித்தான் அவர் செயல்பட்டார். இன்னைக்கும் அப்படித்தான் செயல்படுறார். கட்சி தலைவராகவே செயல்படல. இன்னமும் கோஷ்டி பூசலை உண்டாக்குறது, கோஷ்டிகளை உருவாக்குறது, ஒருத்தனுக்கு எடுத்து ஒருத்தனை வளர்ந்து வைக்கிறது, இந்த வேலைய தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமும் செய்யறதுனால அதிமுகவுக்குள்ளேயே சலசலப்பு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பழனிசாமி இருந்தா வெற்றி பெற முடியாதுங்கிறது, கூட்டணியில இல்ல பழனிசாமியால வெற்றி பெற்றே தர முடியாதுங்கிறத எல்லாருமே ஒத்துக்குறாங்க. அதாவது இன்னைக்கு எப்படி பேர் திரு ரவிச்சந்திரன் கிட்ட கேட்ட கேள்வியை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். நமக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குதான்னு பார்ப்போம். இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்ல அதிமுகவுக்கு இன்னைக்கு பலவீனமா இருக்குது, அவங்களுக்கு கூட்டணி வேணுங்கிற கட்டாயம் இருக்குது, அவங்க கூவி கூப்பிடுறாங்க, நீங்க நிறைய விமர்சனம் வைக்கிறீங்க. அதெல்லாம் சரின்னே வச்சுக்குவோம். பிஜேபியோட தான் வைக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? விஜய் வந்தா என்ன பண்ணுவீங்க? இல்ல, ஒரு விஷயத்தை கேளுங்க. 80 எலெக்ஷன்ல கருணாநிதி அவர்களும் காங்கிரஸும் கூட்டணி வச்சாங்க. சரி, கருணாநிதி எப்படி இறங்கி வந்தாரு? 50-50 ஷேர் போட்டார். இதுல சட்டமன்றத்துல அதிகமான தொகுதிகளை எங்க கொடுத்தாரு? பாராளுமன்றத்தில். அதை ஊத்தாம போகுது. ஆனா எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணாரு? ஒரு கட்சிய ஸ்டேட்ல, ஒரு சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கூட எந்த அளவுக்கு இணக்கமா பயணிச்சா ஸ்டேட் கவர்மெண்ட்டை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு இருந்த புரட்சி தலைவர் ஆட்சியை இப்ப வரப்போறது சட்டமன்ற தேர்தல் சார். பார்லிமெண்ட் தேர்தல்னா கூட நீங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. மத்தியில ஆளுங்கட்சியோட இணக்கமா போயிடணும், நமக்கு ஏதாவது நாளைக்கு பலன் கிடைக்கும். சட்டமன்ற தேர்தலுக்கு தான் கருணாநிதி 50-50 ஷேர் போட்டாரு. 117 நின்னாரு காங்கிரஸ் கூட. காங்கிரஸ் ஆட்சியை விட்டு போய் 1967 முடிஞ்சு வச்சு அவுட் ஆயிருச்சு. எந்த கட்சியால? திமுகவால. அதே திமுக காம்ப்ரமைஸ் பண்ணது தனிப்பெரும் தலைவராக இருந்த கருணாநிதி அவர்களாலேயே. சரி, அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவரா?